ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிசிக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கோம் தமிழில். அதில் 12th தமிழில் லெசன் 2லேருந்து 25 கொஷின் இருக்குது. டெஸ்ட் நம்பர் 3 இது, ஓகேவா? ரிமைனிங் 2 டெஸ்ட்டு வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். மொத்தம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 25 கொஷின், ஓகேவா? மொதல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், உலக புவி நாள் டேஷ். ஃபஸ்ட்டு கொஷின், உலக புவி நாள் டேஷ். உலக புவி நாள் வந்து ஏப்ரல் 22, ஓகேவா? உலக புவி நாள் வந்து ஏப்ரல் 22, நோட் பண்ணி வச்சிங்க. ரெண்டாவது கேள்வி, 2005 மும்பையில் ஒரே நாளில் டேஷ் மில்லிமீட்டர் மழை பெய்தது. 2005 மும்பையில் ஒரே நாளில் டேஷ் மில்லிமீட்டர் மழை பெய்தது. 994 மில்லிமீட்டர், ஓகேவா? மூணாவது கேள்வி, கடந்த 110 ஆண்டுகளில் டேஷ் ஆண்டை மிகவும் வெப்பமான ஆண்டாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிவித்தது. மூணாவது கேள்வி, கடந்த 110 ஆண்டுகளில் டேஷ் ஆண்டை மிகவும் வெப்பமான ஆண்டாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிவித்தது. 2009, ஓகேவா? நாலாவது கேள்வி, தமிழில் முதல் கல் என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழில் முதல் கல் என்ற நூலை எழுதியவர் யார்? நாலாவது கேள்விக்கு ஆன்சர் உத்தம சோழன், ஓகேவா? ஐந்தாவது கேள்வி, நடுவண் அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கிய ஆண்டு. நடுவண் அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கிய ஆண்டு. ஆன்சர் 2005. 4 சொல்கிற நோட் பண்ணி வச்சுங்க. டிசம்பர் 23, 2005 டிசம்பர் 23. ஆறாவது கேள்வி, இன்று என்ற கவிதை குறும்படத்தை வெளியிட்டவர் யார்? இன்று என்ற கவிதை குறும்படத்தை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஐயப்ப மாதவன். ஏழாவது கேள்வி, வெற்றி பெற்ற அரசனும் அவருடைய வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகைப்பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவது டேஷ் திணை. ஏழாவது கேள்வி, வெற்றி பெற்ற அரசனும் அவருடைய வீரரும் வெற்றியின் அடையாளமாக வாகைப்பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவது டேஷ் திணை. ஆன்சர் வாகை திணை, ஓகேவா? எட்டாவது கேள்வி, ஆற்களி என்ற சொல்லின் பொருள். எட்டாவது, ஆற்களி என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் வந்து வெள்ளம். ஆற்களினா வெள்ளம். ஒன்பதாவது கேள்வி, கவுல் என்ற சொல்லின் பொருள் டேஷ். கவுல் என்ற சொல்லின் பொருள். கவுல் என்ற சொல்லின் பொருள் என்னன்னா கன்னம், ஓகேவா? கன்னம். பத்தாவது கேள்வி, வையம் பணிப்ப வளநேர்ப்ப வழையின் பொய்யாவானம் புதுப்பெயல் பொழிந்தன என்ற நெடுநெல்வாடை பாடலின் ஆசிரியர் யார்? இது வந்து நெடுநெல்வாடையோட பாட்டு, ஓகேவா? அந்த பாட்டோட ஆசிரியர் யார்? வையம் பணிப்ப வளநேர்ப்ப வழையின் பொய்யாவானம் புதுப்பெயல் பொழிந்தன. நக்கீரர். ஆன்சர் வந்து நக்கீரர். 11வது கேள்வி, பிறகொரு நாள் கோடை என்ற நூலின் ஆசிரியர் யார்? 11வது கேள்வி, பிறகொரு நாள் கோடை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஐயப்ப மாதவன். 12வது கேள்வி, புலம்பு என்ற சொல்லின் பொருள் யாது? 12வது கேள்வி, புலம்பு என்ற சொல்லின் பொருள் யாது? புலம்பு அப்படிங்கிறது வந்து தனிமை. 13வது கேள்வி, புதுப்பெயல் என்ற சொல்லின் பொருள் யாது? புதுப்பெயல் என்ற சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் புதுமழை. பெயல்னா மழை, புதுமழைனா புதுப்பெயல்னு சொல்லுவாங்க. 14வது கேள்வி, மலைக்கு பிறகும் மலை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி முதலிய கவிதை தொகுப்புகளை வெளியிட்டவர் யார்? மலைக்கு பிறகும் மலை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி முதலிய கவிதை தொகுப்புகளை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஐயப்ப மாதவன். கன்னி என்பதன் பொருள் யாது? 15வது கேள்வி, கன்னி என்பதன் பொருள் யாது?
கன்னினா என்ன அர்த்தம்னா தலையில் சூடும் மாலை. தலையில் சூடும் மாலை. 16 நெடுநல் வாடை டேஸ் நுட்கள் 1. நெடுநல் வாடை டேஸ் நுட்கள் 1. நெடுநாள் வந்து 10 பாட்டு நுட்கள் 1. ஓகேவா? 8 தொகை 10 பாடுதல் அதில் 10 பாட்டை செஞ்சது இது. 17வது கேள்வி நெடுநல் வாடை பாடலடிகள் எத்தனை? நெடுநல் வாடை பாடலடிகள் எத்தனை? 188. ஓகேவா? 18வது கேள்வி பொய்யா என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. பொய்யா என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? பொய்யான்னு வருதா அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். நோட் பண்ணி வச்சிங்க. 19வது கேள்வி வளையி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? வளையி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? ஈன்னு முடிஞ்சாலே அது சொல்லிசை அளப்படை. வளையினா சொல்லிசை அளப்படை. இனநிறை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. இனநிறை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. 20வது கேள்வி. இதுக்கான ஆன்சர் இனம் கூட்டல் நிறை. 21வது கேள்வி புதுப்பெயர் என்பதன் பிரித்து எழுத கிடைப்பது. புதுப்பெயர் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. புதுமை கூட்டல் பெயர். 22வது கேள்வி நெடுநல் வாடை டேஸ் பா வகையை சேர்ந்தது. நெடுநல் வாடை டேஸ் பா வகையை சேர்ந்தது. ஆசிரியர் பா. 23வது கேள்வி கொடுங்கோல் என்பதன் இலக்கண குறிப்பு டேஷ். கொடுங்கோல் என்பதன் இலக்கண குறிப்பு டேஷ். பண்புத்தொகை. ஓகேவா? இல்லை கொடுங்கோல்னா பண்புத்தொகை வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 24வது கேள்வி தலைவனை பிரிந்து தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடுவாடையாகவும் போர் பாசலிருந்து தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவாக நல்வாடையாகவும் இருப்பதால் பெயர் பெற்ற நூல் எது? தலைவனை பிரிந்து தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடுவாடையாகவும் போர் பாசலில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற்ற ஏதுவாக நல்வாடையாகவும் இருப்பதால் பெயர் பெற்ற நூல் எது? நெடுநல் வாடை. கொஷின்லே ஆன்சர் இருக்கு. 25வது கேள்வி லாஸ்ட் கொஷின் புதுப்பெயர் என்பதன் இலக்கண குறிப்பு. புதுப்பெயர் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. கொடுங்கோலுக்கும் பண்புத்தொகை வரும், புதுப்பெயரும் பண்புத்தொகை தான் வரும். ஓகேவா? நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்ப்போம். டெஸ்ட் நம்பர் 4. ஓகேவா? தேங்க்யூ.